சாத்தனூர் டேம் தமிழ்நாடு அரசு வந்துட்டாங்க. நான் கூட ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினச்சிங்க, ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். என்ன ரோட்டு மேலே எடுத்துருக்காங்க இந்த சம்பவமா? வந்துருக்காங்க இவ்வளோ சீக்கிரமாக வந்துருக்கு. பக்கம் தான் இருந்தாங்க, அது இவ்வளோ பக்கமாக இருக்கும். சாத்தனூர் டேமுக்கு வந்தாச்சுங்க. இங்கே ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து தான் உள்ள அலோடாமா. டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். சாத்தனூர் டிக்கெட் பசங்க எடுத்துட்டாங்க. உள்ளே போக வேண்டியது தான். என்னங்க முதல்லாம் இருக்காமா? நான் இங்கே சாத்தனூர் டேமுக்கு வந்திருக்கேன், ஆனால் முதலே பார்த்ததில்ல. நான் வரும்போதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வாங்க முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாத்தனூர் அணை இங்கெல்லாம் வந்திருக்கேங்க. எப்படின்னா வீடியோ எடுத்து போகிறாங்க. எப்படின்னா டூரிஸ்ட்டு பஸ்ஸில் வந்திருக்கேங்க. நிறைய டைம் வந்திருக்குங்க. ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு செம்மையாக இருக்குங்க கூட்டம். அங்கே பாருங்கள் டேம் அங்கே இருக்குது. வா சூப்பராக முதல்ல இருக்காமா. முதலே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஐஃபை கொடுத்துட்டு வருவாங்க. ஐஃபை கொடுத்தோம்னா கை இருக்காது, அது ஒரு விஷயம். இருந்தாலும் சும்மா ஒரு ஜாலி சொல்ல வேண்டியது தான். எங்கேயா கூப்பிட்டு போகிறீங்க? இதோட பல கிலோமீட்டர் ஆச்சு. போட்டிங் ஹவுஸ் காய்ஸ், தண்ணி வேற மாதிரி வருது போங்க. செம்ம மாசாக இருக்குது. வா காய்ஸ் செம்மையாக இருக்குது போங்க. அழகாக தண்ணி ஊற்றிட்டு யார் போகுது? முன்னாடி இந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி குறுக்க வந்துட்டுருக்காங்க. நான் முன்னாடி போவோம்பா. நான் இப்படி நிறுத்துவேன், எப்படி போவாங்க? வா சூப்பர் சூப்பர். குளிக்க விடுவாங்களான்னு தெரில, வாய்ப்பு இல்லை. யாருமே குளிக்கலை, நம்ம போய் குளிக்க முடியுமா? ஆனால் நல்லா இருக்குங்க, இடம் சூப்பராக இருக்குது. நம்ம இன்னும் உள்ளே போய் மேலே போய் பார்ப்போம்.
நம்ம என்னண்டா பாப்பா எப்படி இருக்குன்னு. ஆமாம் இந்தாண்ட பார்ப்போங்க. அந்தாண்ட கூட தண்ணி கம்மியாக தான் போகுது, இந்தாண்ட அதிகமாக போகுதுங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்தாண்ட இந்த அலையை பார்க்கறது தாங்க வர்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா நுரையாக வர மாதிரி இருக்குங்க, சோப்பு நுர மாதிரி நுரையாக வர மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குது. அதுக்கு மேலே அலோடு இருக்கான்னு தெரிலங்க, யாருமே இல்லையே. அது வரைக்கும் தான் அலோடுன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே அலோடு. கைஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான முதல்ல படுத்துட்ருக்கு. சரி இங்கே மட்டும்தான் படுத்துட்ருக்கு, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு வெயிலுக்குன்னு பார்த்தேன். அப்படியே இந்தாண்ட திருப்பணும் டீம் கொப்புறான இன்னது அங்கங்கே வாயை பொழந்துட்டுல படுத்துட்ருக்கு. கைஸ் கண்ணில் அடிபட்டுருக்கு, அது ஏதாவது ஒன்று நோண்டி இருக்கும், முதலைக்கு மேலே சண்டை போட்டு தீனி போடும்போது அடிபட்டுருக்கலாம். ஆனால் இது எப்படி பராமரிக்கிறாங்கன்னு தான் எனக்கே புரிய மாட்டேங்குது. பையா கொடூரமாக இல்லை இருக்குது. ஆக்சுவலாக அது இதே மாதிரி நாங்கள் கேரளாவில் இடத்துல பார்த்தோம், ஆனால் அது எல்லாமே பெரிய பெரிய முதல்ல. ஸ்னேக் பார்க்